நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி போகிறவங்க போயிட்டு வந்து உட்காந்துருங்க. திரும்ப திரும்ப வெளியில் போகக்கூடாது. கவனிங்க, பிள்ளைகள் வசனத்தை ரொம்ப சரியாக சொல்லணும். அது மாத்திரம் இல்லை, உட்கார்றது கூட இதில் ஒரு 4 பேர் உட்காருங்களா, அடுத்து ஒரு 4 பேர் உட்காருங்க. இங்கேயும் சரி, நான் சொல்லிட்டு வரேன், இந்த ஆள் இங்கே உட்காருங்கன்னு சொல்கிறீங்கன்னா அதை மாற்றி மாற்றி உட்காருங்க. அதுவே தப்பு. அதுலேருந்து தான் உங்களுக்கு நல்ல சத்து வரும். ஷீலாலாம் அவங்க பிள்ளைக்கு ஒரு வசனம் தான் சொல்லிக் கொடுக்குறதுன்னா எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும். ஷீலா வந்தீங்களா? ஷீலா இருக்க பிள்ளைக்கு ஒரு 4 வசனமாக 5 வசனமாக சொல்லணும். பிள்ளைகள் 5 வசனம் சொல்லணும். புண்ணியமே இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. அது மாத்திரமல்ல, காலையில் இஸ்ரவேல் சிவா வந்திருக்காரு. எங்கே லீவ் போட்டார? இஸ்ரவேல் சிவாவுடைய மூத்த மகன் தனியாக அங்கேருந்து வர்றாங்க. நடுமகளுக்கு என்ன வேலை? 2 பேருமே காலையில் ஒரே பஸ்ஸில் கரெக்டாக வரணும். புரியுதா? நான் சொல்ல காலையில் விழுதா இல்லையா? சின்ன மகன் அப்பாவோட கூட பைக்கில் 3 பேர் கூட வரலாம். ஏன்னா நீங்கள் யார் யார் வரீங்களோ ஃபஸ்ட்டு ஒரு செட்டு பஸ்ஸில் தான் வர போகிறீங்க. முன்னாடியே கரெக்டாக வந்துடுங்க. அதே மாதிரி பிள்ளைகள் அழைச்சிட்டு வருவாங்க. ஒரு 9:30க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒரு 10:30க்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிடலாம். 12:30 மணிக்கெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு போகணும். அது மாதிரி வைத்துக் கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், 12 ஹாலுக்கு தான் என் கையில் வருது. நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. எத்தனை பேர் வந்துடுறீங்க? நீங்கள் நேரத்தை ஆதாயப்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. கரெக்டாக நடக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் நிற்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு பாடலை பாடி, ஒரு 2 கதை பக்கம் பாடி, வெளியிலே தேவையில்லாமல் எந்த பிள்ளைகளும் போகக்கூடாது, வரக்கூடாது. பிள்ளைகள் பெரியவங்களை தவிர சின்ன பிள்ளைகள் சண்டே கிளாஸ் இங்கே ஒரு ஆள், இந்த ஒரு ஆள். நீங்கள் அப்படியே பாருங்க. நீ பின்னாடி நீங்கள் புரியுதா? வசனத்தை நீங்கள் படிக்கணும். நான் சொல்கிற பேர் செய்யணும். வசனத்தை யார் படிக்கணும்? நீங்கள் தான் படிக்கணும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தடவையும் படிக்கணும். சரியா? அதே மாதிரி முன்னாடி வாங்க. ஹலோ, அந்த கடைசி நீங்கள் இந்த கடைசி செல்லை இங்கே எடுத்து வந்துட்டீங்கன்னா செல்லை ஆஃப் பண்ணிடணும். பேபி இந்து வந்துருக்குங்களா? இந்து எங்கே? கையை தூக்கல. மகளுக்கு ஒரு வசனம் தான் சொல்லி கொடுப்பீங்களா? 5 வசனம் சொல்லணும். நடுவில் சொன்ன பிள்ளைங்க தான். இப்போ ஏன் குறையுது? அதுக்கு வாய்ப்பு கொடுக்கூட. பிள்ளைகளை நல்லா உற்சாகப்படுத்தணும், வசனத்தை சொல்ல வைக்கணும். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளை நீங்கள் வந்துட்டாங்கன்னா அவங்கள சரியாக கொண்டு வந்து நடத்துறது உங்கள் கையில் தான் இருக்கு. ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். உண்மை புரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. ரொம்ப நாள் இந்த பாடல் எனக்கு ரொம்ப இஷ்டம். பெருமாள் அவர்கள் ரொம்ப அழகாக பாடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்குது. ஒருத்தருக்காய் ஒருத்தர் ஜெபிக்கணும். கடந்த நாளில் அருமையான சகோதரி சகோதரர் ரொம்ப நேரம் 1.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். பல காரியங்களை சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு விசுவாசிக்கு நேரிடுகிற பிரச்சனை இன்னொரு விசுவாசியுடைய ஜெபத்தினால தான் முடியும். ஒருத்தருக்காய் ஒருத்தர் ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது, மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். ஷீலா வீட்டுக்காரர் ஊரில் தான் இருக்காரா? எப்படி சொல்ல கிடைக்கும்? ஒழுங்காக வீட்டுக்கு வாய, சபைக்கு வாயன்னு அழைச்சிட்டு வரணும். சங்கீதா வீட்டுக்காரர் கடையில் உட்காந்துருக்காரா? கடை ஊற்றி போடுற மாதிரி வந்துடும் சொல்லணும்.
அவரவர்கள் தங்களுடைய கணவன்மார்களை எப்படியாவது சத்தியத்தில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. அல்லேலூயா, ஆமென். கிருபா சொல்லுது, நான் என் வீட்டுக்காரன் என்ன பயணத்திலிருந்தா கொண்டு வர முடியும்? இருக்கிற என் தங்கச்சியை ஒழுங்கா செய்யல, நான் என்ன பண்றது? ஆமென். வேணா ஜெபம் பண்ணிடுவோம், இன்னும் பயணமே வேணாம், ஆண்டவரை கொண்டு வாங்கன்னு ஜெபம் பண்ணிடுவோம். அல்லேலூயா. ஒருத்தர் நம்ம பாரதோட பிடிப்போ வெற்றி தான் கிடைக்கும். வசனம் புறவிடப்பட்டது, அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபைகளை கொடுக்கிறார். நீண்ட நாட்களுக்கு முன்பாக நான் ஆண்டவரிடத்துல ரொம்ப பாரத்தோடு ஜெபித்தேன். ஆண்டவரே, வெறுமன நம்ம ஜெபிக்கிறோம், ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும், சபையில பரிசுத்த ஆவியானவர் உலாவும் பொழுது நிறைய மாற்றங்களை கர்த்தர் செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். ஆனா தனிப்பட்ட முறையில நாம ஜெபிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடையணும். அப்படிப்பட்ட வாக்கு தத்தமுள்ள வரங்கள் வேணும் ஆண்டவரே. கர்த்தர் அந்த ஜெபங்களை கேட்டு எத்தனையோ பேருக்கு கையில் வச்சு ஜெபிக்கும் பொழுதே நிறைய விடுதலை கொடுக்கிறார். கடந்த நாட்களில் பக்கத்து தெருவிலிருந்து ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க வந்திருக்காங்களா? வரலையாம்மா? அந்த பிள்ளைய தூக்கிட்டு தான் வந்தாங்க. கிட்டத்தட்ட பைக்கில் வச்சு கொண்டு வந்தாங்க. அழுதுகிட்டு ஓடி பழண்டுகிட்டு
அவர்களை நடத்தக்கூடிய வழிகளிலே நீங்க தான் நடத்தணும். உங்க கையில தான் கர்த்தர் அற்புதங்களை செய்து விடுவிக்கப்பட்ட ஜனங்களை நடத்தக்கூடிய பாங்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து வாசிக்கலாம். மார்க் 5வது அதிகாரத்துல 24 34 வசனங்களை படிக்கும் பொழுது ஒருவர் சத்தமாய் மாறி மாறி படிக்கல மைக்கில் 24 34 10 வசனங்கள் சீக்கிரமா படிங்க. அவர் அவனுடனே கூட போனார். ஆமென். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். ஆமென். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். ஆமென். இந்த சம்பவம் மார்க் 5ல் கிட்டத்தட்ட இந்த வசனங்கள் எல்லாம் உறுதிப்படுத்துகிறது. இந்த சம்பவங்களில நீங்க கவனிச்சீங்கன்னா வித்தியாசமான ஒரு சம்பவங்கள் இருக்கிறது. மார்க் 5வது அதிகாரத்தில் 1 20 வசனங்களை நீங்க படிக்கும் பொழுது லேகியோன் என்கிற அசுத்தாவிகள் பிடிக்கப்பட்ட ஒரு நபரை இயேசுவே போய் சந்தித்து அவனை விடுவிக்கிறார். சந்திச்சு விடுவிக்கும் பொழுது அவர் கடந்து வருகிற பொழுது அவரிடத்தில் ஒரு ஜெபாலய தலைவன் எபிரு என்கிறவன் வந்து அவர் தன்னுடைய மகள் பேர கைகளை வைக்க வேண்டும் என்று சொல்லி கூப்பிடுகிறார். இது 2வது சம்பவம். இதுக்கு இடையில ஒரு சம்பவம், இயேசுவை தேடி வந்து ஒருவர் தொடுகிறார். அதுதான் நாம வாசித்த 24 34. இவர் போய் தொட்டாரு, அவர் தொடுகிறதற்கு அழைக்கப்பட்டாரு. இடையில ஒருத்தர் வந்து தொட்டார். இதுல ரொம்ப அர்த்தம் இருக்குது, ரொம்ப வித்தியாசமான அனுபவம். அவன் வேண்டிக்கிறான். 21 24 வரைக்கும் உள்ள சம்பவம் 1. 35 43 வசனம் வரைக்கும் படிக்கும் பொழுது அந்த ஜெபாலய தலைவன் வந்து சுகப்படுத்த வேண்டும் சொல்லிட்டு அவன் வேண்டிக் கொள்கிற ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. 2மே அற்புதமான சம்பவம். நல்லா நவுந்து உட்காரணும், நல்லா கேட்கணும் நிறைய. இந்த சம்பவத்தை அப்படியே நம்ம பிரித்து பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா 3 வசனத்துல ஆண்டவர் முடிச்சுட்டார். அந்த சுவிசேஷம் எழுதணும்னா 3 வசனத்துல முடிச்சுட்டார். லூக்காவில் படிக்கும் பொழுது 42 48 வசனங்கள் வரைக்கும் நடக்குது. அது வித்தியாசமா எழுதப்பட்டிருக்கு. ஆனா மார்க்ல மாத்திரம் தான் வித்தியாசமா சொல்றார், தெளிவா சொல்றார். மார்க் 5வது அதிகாரம் 25 ஒருவர் படிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் 25 26 மட்டும். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. எனக்கு அன்பானவர்களே, பல இடங்களில் நம்முடைய தேசத்துல நம்ம பார்க்கிற பல இடங்களில இந்த பெரும்பாடு என்கிற நோய் மாத்திரமல்ல, பலவிதமான நோய்கள் தேசம் எங்க இருக்குது, நிறைய இருக்குது.
எல்லாம் புதிய புதிய வியாதிகள் எல்லாம் கூட வந்திருக்கு. இந்த வியாதிகள் எல்லாம் வந்திருக்குது. இதை நாம எப்படி ஜெயிக்கிறது? இது வழக்கு நியாயமா சரியான்னு கேட்டா, கடைசி நாட்கள்ல ஆண்டவர் சொன்னாரு, மத்திய 21 லூக்கா 21 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கடைசி நாட்களில் கொள்ளை நோய்களை நானே அனுப்புவேன். எய்ட்ஸ்னு ஒரு வியாதி வந்துச்சு, பயங்கரமா கொடூரமா வாதிச்சுட்டு போச்சு. அடுத்த வியாதி என்ன வந்துச்சு? போன 2-3 வருஷம் படாத பாடு, மக்களை நகரவிட விடலை, கொரோனாங்கிற வியாதி இருந்துச்சு. இனி என்னென்ன வியாதி வருங்கிறது தெரியாது. ஆனா இந்த நாட்கள்ல தான் நமக்கு வேலை ஜாஸ்தி. இந்த கொரோனா வந்தப்போ ஒரு நாள் கூட நான் வீட்டில் உட்காந்துருந்தேன்னா ஒரு பெரிய ஊழியத்தை செய்திருக்க முடியாது. எல்லாரும் ஆன்லைன்லேயே திருவிருந்து கொடுத்தாங்க. வீட்டிலேயே ரசத்தை செஞ்சு வச்சுக்கிங்க, நாங்கள் இங்கேருந்து ஜெபம் பண்ணுவோம், நீங்களே எடுத்து குடிச்சிங்க. அப்புறம் பாஸ்டர் இதுக்கு பயந்தாங்க. பெரிய பணக்கார ஊழியக்காரங்களாம் வெளியில் போகிறதுக்கே பயந்தானுங்க. ஆனால் 24 மணி நேரமும் நாங்கள் சுற்றிக்கிட்டு தான் இருந்தோம். நாங்கள் அதை குறித்து கவலைப்படவே இல்லை. அல்லேலூயா. உங்களுடைய தனி குடும்ப ஜெபங்களிலே அடியனுக்குள் இருக்கிற இந்த சனி தொல்லைகளை எடுக்கணும். அதை எடுத்துட்டாக்க நல்லா இன்னும் கிளியராக அழகாக பாடலாம். அதிக அலைச்சல், அதிகப்படியான தண்ணீர்கள், உடல்ல அது இருக்கக்கூடிய வல்லமை கொஞ்சம் பயத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் மாறணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழல்களிலே இதை ஜெயிக்கணும்னா என்ன செய்ய முடியும்? பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, வியாதிகள் வருகிறது. இப்படிப்பட்ட சம்பவங்களிலே நாம் அதை ஜெயிக்கணும். என்ன செய்யணும்? ஓடலாமான்னா எல்லாரும் ஓட முடியாது, எல்லாரும் சட்டத்தை மீறலாமா முடியாது. அந்த நாட்களிலே சட்டத்தை மீறுவதற்கு ஏற்ற ஆதாரங்களை நாங்கள் வாங்கணும். தாசில்தார்கிட்டையும் ஆர்டிஓ போய் வாங்கணும். அதை வச்சுட்டு போய் கஷ்டப்பட்டு ஊழியக்காரர்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம், பணம் கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், விசுவாசிகளை சந்தித்தோம். அங்கு மக்களை கூட வைத்து செலுத்தோம். தெரியாமல் மக்கள் இங்கே வந்தார்கள், ஆராதித்தார்கள், துதித்தார்கள், கர்த்தர் அற்புதங்களை செய்தார். வியாதிகள் வருகிற பொழுது நாம் செய்யக்கூடிய கடமை என்னன்னா ஜெபம் தான். சத்தியத்தை உரைக்கிறது. எந்த இடத்துல எந்த பகுதியில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதோ நீங்கள் போய் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? எப்படியாவது அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லணும். வருகை ரொம்ப சீக்கிரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த சிகப்பு கிடாரியை பலி சொல்றதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க. இப்போ இருக்கிற பள்ளிவாசலை இஸ்ரவேலர்கள் எடுத்துட்டு சர்ச் கட்டிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு நீங்களும் நானும் சுவிசேஷம் சொல்ல முடியாது, ஜெபிக்க முடியாது, சபை கூடுதல் இருக்காது. இருக்கும். நான் கைவிடப்பட்டிருந்தேன்னா நான் யாரை நடத்துவேன்? இருக்கும். கைவிடப்பட்டிருந்தா நீங்க கைவிடப்பட்டீங்கன்னா சபைக்கு வருவீங்க. உலகம் எங்கும் பலத்த போராட்டம் நடக்கும். ஏன்னா ஆங்காங்கு ஃப்ளைட்டு தனக்குள்ள விழுந்துடும். அந்த ஃப்ளைட்டை ஓட்டுகிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தால் ஃப்ளைட் விழுந்துடும். கப்பல்களை பிரயாணத்திற்குள்ளாக நடத்துகிற மாலுமிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டுவிட்டால் குழப்பம் வரும், ஆக்சிடென்ட் வரும், ஒன்னோடு ஒன்று மோதிக்கிட்டு கார் ஆங்காங்கே ஆக்சிடென்ட் அடிக்கும். லட்சத்தினவர்கள் தங்கி அப்படியே தவிச்சு போய் நிற்பாங்க. ஆண்டவருடைய வருகை நடந்தால் அது அதி சீக்கிரத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? உயிர் பயத்தை விட ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வந்து இயேசுவை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்கன்னா நம்ம அதை ஜெயிக்க முடியாது. என் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க முடியாது. அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தார். அவர் ஒரு மத போதகர் என்று எல்லாரும் சொன்னார்கள். இவர் பாரம்பரியத்திற்கு விரோதமானவர் என்று அநேகர் சொன்னார்கள். சுகம் அளிக்கிறவர், அற்புதம் செய்கிறவர் என்று எல்லாரும் சொன்னார்கள். யூதர்கள் எதிர்பார்த்திருக்கிற மேசியா என்றும் சொன்னார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் சொன்னார்கள். இவளுக்கு மாத்திரம் கேள்வி பதில என்ன வந்துச்சுன்னா, என்னுடைய பெரும்பாடை நீக்கணும்னா எந்த மருத்துவரால முடியாது, எந்த வியாதியை நீக்கக்கூடிய
இருக்கக்கூடிய தலைவர்களாலும் முடியாது, எந்த சிகிச்சையினாலும் முடியாது. எனக்கு அற்புதத்தை செய்கிற இயேசு இருக்கிறார். ஒரு அழிய சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவசியம் வேணும். அல்லேலூயா. இயேசுவை குறித்து நாம சொல்லலைன்னா ஆண்டவருக்கு நீங்களும் நானும் கணக்கு கொடுத்தே ஆகணும். அப்ப அதை ஜெயிக்கணும்னா ஒரே வழி என்னதான் இருக்குது? சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பானவர்களே, நமக்குள் தீர்க்கப்படாத அநேக காரியங்கள் இருக்கிறது. அவைகளை விடுவிக்க ஒரு நபராலும் முடியாமல்படி இருக்கலாம். அதை நான் எவ்வளோ நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், முடியல. ஆனா ஒண்ணு, தீர்க்கப்படாத பிரச்சனைக்காக போராடுகிறதை விட்டுவிடுங்கள். இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதாவது இந்த பிரச்சனை தீர்க்க முடியாதான்னா கண்டிப்பா முடியும். ஏன் நடக்கலங்கிற காரியத்தில் சிந்திக்கிறத விட நான் இன்னும் எப்படி ஆண்டவருக்கு பிரியமா நடந்து ஆண்டவருடைய வருகையில் காணப்படுவோம் என்கிற விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற காரியத்தில் நீங்கள் முன்னில்லுங்கள். அதில் தான் கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். ஒரு அழகிய சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. 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 எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்துல எப்பேற்பட்ட முடியாத பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறவர்களுக்கும் ஒருவர் இருக்கிறாரு. அவர் இயேசுவை தவிர வேறு யாருமே கிடையாது. அல்லேலூயா. அன்பானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நபர்களுக்கும் அப்பாற்பட்டவர். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். வேற யாராலையும் தொட முடியாதவர், பக்கத்தில் போக முடியாதவர், வெற்றியை சுதந்திரிக்க செய்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்பானவர்களே, லூக்கா 8வது அதிகாரம் 43வது வசனம் சொல்லுது, தன் ஆசிகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து விட்டார். நீங்க கூட பல நம்பிக்கை, பல சூழ்நிலைகள், பல விதமான தன்மைகளுக்காக உங்களையே நீங்கள் இழந்திருக்கலாம். ஒண்ணுமே வீட்டில் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரலாம். ஆனா ஆண்டு வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே உன்னை விட்டு கடந்து போனாலும் கவலை இல்லை, எதுவுமே உனக்குள்ள இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனா என்னவோ பங்கா வச்சுக்கோ, உனக்கு சொத்தா என்ன வச்சுக்கோன்னு அவனுக்கு சொல்றேன். காலகஸ்தநாதபுரம் என்கிற ஒரு இடத்துல பானுமதி என்கிற ஒரு பெண் சபை ஆராதனைக்கு ஒரு சமயத்தில் வந்தார். அவங்க வண்டியர் வகுப்பை சார்ந்தவர்கள். அந்த காலகஸ்தநாதபுரம் அந்த மடப்புறம் போற, அதாவது அந்த உள்பகுதிக்கு போற வழிகளிலே அந்த சைடில் ஒரு இறக்கத்தில் அவங்க வீடுகள், வரிசைய வழியர்கள் வீடுகள் இருந்துச்சு. அந்த பிள்ளை அவளும் அவளுடைய தாயாரும் தங்கையும் சபைக்கு வந்தார்கள். வந்து அவர்களிடத்தில் கடைசியாக ஜெபிக்கும் பொழுது சொன்னாங்க, அந்த பிள்ளை இப்படி இருந்தாங்க, என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டேன். பெரும்பாடு அவங்க அம்மா சொன்னாங்க, இவளுக்கு பெரும்பாடு எத்தனையோ வைத்தியர்களால் பார்த்துக்க முடியல. இவளுக்கு வயசு இப்போ 26 வயசு. எங்கள் வகுப்பை சார்ந்தவர்கள் திருமணம் செய்விக்கலைன்னா பல குழப்பங்கள் வரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கல்யாணம் பண்ணி வச்சு அங்கே அவங்க வீட்டுக்காரன் அழைச்சி தரத்துட்டான்னு ஒரே வழி ஒன்று சூசைட் பண்ணிக்கலான்னு இருந்தோம். ஆனால் அங்கே ஒரு குடும்பம் எங்களை சத்தியத்துக்குள்ள நடத்திய ஒரு குடும்பம். அவர்கள் நீங்கள் ஒரு தடவை இங்கே சபை ஆராதனைக்கு வருகிற போதகத்தில் வந்து ஜெபிக்க வாருங்கள் என்று சொன்னார்கள். வந்தார்கள். அந்த பிள்ளை பானுமதியின் பேர் குள்ளமா இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு பிறகு அந்த பெண்ணு வீட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம். அந்த பெண்ணை குறித்து சொல்லணும்னா, அவளை திருமணம் செஞ்சிருக்கிறது மகேந்திர பள்ளிங்கிற இடத்துக்கு போகிற வழியில் கொள்ளிடக்கரை ஓரத்தில் அவங்க வீடு வல்லமடுகை ஒட்டி இருக்குது. அவளை வீட்டுக்கு போகும் பொழுது, எங்கே போகிறீங்க, யாரை பார்க்கணும், பானுமதி அவங்க வீட்டுக்கார பேர சொன்னேன். அவங்க வீட்டுக்கு போகிறீங்க, அவங்கெல்லாம் கூலி கொலைக்கு போகிற ஆட்களாச்சே,
அதிகம் தான் போயிருக்கு. சுகமான பிறகு சொல்றேன். அந்த பிள்ளை வரும் பொழுது அவர்கிட்ட கேட்டேன், சுகமாகணும் விருப்பம் தான், விருப்பம். அப்படின்னா இன்னைக்கே நீங்க சுகமாயிருந்தீங்க. நான் விசுவாசத்தோட வார்த்தையை தான் சொன்னேன். அப்படியா நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஜோம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அடுத்த வாரம் வந்து அந்த பிள்ளை சமைக்கு வருது. வரும்பொழுது அந்த பிள்ளை சொல்கிற, ஐயா நீங்கள் சொன்னீங்கல்ல அதே மாதிரி என்ன நடந்துச்சு? பரிபூர்ண சுகம். கல்யாணமும் ஆச்சு. வல்லம்படுக அந்தாண்ட கரை இந்தாண்ட கரையில் இவங்க வீடு. அவங்க இப்போ என்ன வேலை உங்கள் வீடுக்கார் செய்கிறார்? தாரா பிஸ்னஸ் பண்ணுறார். ஆனால் அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் இப்படிப்பட்டவங்க தான். அப்போ நான் அவளை பார்க்கும் பொழுது, அந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? இப்பேற்பட்ட பிரச்சனையை சந்திக்க ஒரு தைரியம் வேணும், விசுவாசிக்க ஒரு தைரியம் வேணும். இவளுக்கு இந்த 12 வருடம் பெரும்பாலுள்ளவளுக்கு இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டிருக்கிறார். பலவிதமான கேள்விகள், அற்புதம் செய்கிறவள் ஒருவேளை அவள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த நம்பிக்கையோடு கூட இந்த இடத்துக்கு வரலாம். மார்க் 5:26 சொல்லுது, லூக்கா 8:43 சொல்லுது, தன் ஆசைகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொந்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. மார்க் 5:26 சொல்லுது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டார். அதே இன்னைக்கெல்லாம் இருக்கிற வைத்தியம்லாம் எப்படி காசை கறக்கிற வரைக்கும் கலந்துருவான். வியாதி சுகம் கிடைக்கிறதுன்னா அடுத்த வார்த்தை என்னன்னு தான் சொல்லுவான், உனக்கு நடக்காதுங்க. ஏங்க நீ மருந்தை ஒழுங்கா சாப்பிடல, மருந்தை வாங்கல, உனக்கு எப்படி சுகம் கிடைக்கும்? இப்படி தலைகீழ பேசி அவனே குழப்பத்தை உண்டாக்கிடுவான். ஒரு இடத்துல சொல்லுங்க பார்ப்போம். வைத்தியர்களாக கூட இவன் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அன்பார்களே, தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழிச்சிட்டான். சர்க்காரும் குணமடையவில்லை. எவ்வளவு ரொம்ப கொடுமையான ஒரு காரியம். இந்த மாதிரி ஒரு காரியத்தை சிந்திக்கும் பொழுதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இதை ஜெயிக்கிறதுக்கு விசுவாசம், வாக்கு தத்துவம், கர்த்தர் இவைகளை நம்ப நமக்குள்ளே கிருபை வேண்டும். நேற்றைய தினத்தில் நான் போயிருக்கும் பொழுது பாஸ்டர் சாப்பி செல்துறை, நான் இந்த வசனங்களை ஒரு வாரமாக சிந்திக்கிறேன், நான் எழுத முடியல. நேற்று நான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ஒரு வார்த்தையை சொன்னார். அதாவது எபேசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து படிக்கிறேன். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஆங்கில பைபிள்ல ஒரு தெளிவான ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு வேதாகமத்துல அது எப்படி எழுதியிருக்குது ஆங்கிலத்துல, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே. என்ன அர்த்தம்? நான் ரட்சிக்கப்படுது 1983. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்த எல்லா காரியங்களையும் நான் ரட்சிக்கப்படும் பொழுது அவைகளை பயன்படுத்துவதற்கு ஏதுவாகவே உருவாக்கி வைத்திருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்றைய நாளிலே நான் முடிவு வரையணும், நான் சாகிற வரைக்கும் என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்ன்ற காரியங்களை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு அழியை சொல்லுங்க பார்ப்போம். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நான் என்னென்ன ஆசீர்வாதங்களை, நான் என்ன நன்மைகளெல்லாம் அடையணும், எவ்வளவு உயர்வுகளை பெறணும், எவ்வளவு மேன்மைகளை அடையணும், இவைகள் எல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே பிளானிங் பண்ணி எழுதி வச்சிருக்கிறார், தீர்மானம்
தீர்மானிச்சு வச்சிருக்கிறாராம். நான் அவருடைய சத்திய வசனங்களை ஏற்றுக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கும் பொழுதே எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எனக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சுட்டாராம். ஒரு அலையை சொல்லுங்க பாருங்க. அப்பன்னா நான் இதுவரைக்கும் என் பெறல, இதுவரைக்கும் பெறாமல் முதல் காரணமே நீங்க தான். ஏன்? எனக்கு எல்லாமே ரெடியா வச்சிருக்கிறாரு, எல்லாமே தீர்மானம் பண்ணிட்டாரு, கையெழுத்து போட்டாரு, எல்லாம் எனக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவைகளை நான் எடுத்துக்கொள்ளுகிறதுக்கு ஏதுவாக என்னுடைய விசுவாச வாழ்க்கை இல்லை. ஆனால் ஏற்கனவே பிளானிங் பண்ணி வச்சுட்டேன். நான் இன்னும் பேரோட, இன்னும் அதிகாரத்தோட, இந்த வாக்கு தத்துவத்தோட நான் யாருக்காக ஜெபிக்கிறேன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்கள் குவிக்கப்படும்படியாக எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறேன். ஆனா நான் பேசுற வார்த்தையெல்லாம் எப்படிதான் இருக்குது? நான் எங்க உட்பட போறேன்? நான் நல்லா இருப்பேனா? எனக்கு நடக்குமா? என் வாழ்க்கை செழிக்குமா? கிடையவே கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்து நான் அறிந்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நல்லதை நினைக்கணும், அதை கொடுக்கறதுக்காக அடுத்த ஆண்டவரிடத்துல போராடணும். ஒரு அடையா சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு ஒரே கொஞ்சோண்டு இன்னைக்கு ஒரு வேலைக்கு ரசம் சோறு கொடுத்தா போதும் அப்படிதான் நினைக்கக்கூடாது. என் மகன் மாதிரி நினைக்கிறேன். ஸ்கூல் விட்ட உடனே கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா? அவரை அழைக்க போனேன், என்ன பழகு? ஒன்றும் இல்லை பாப்பா, கையில் பழைய பழகு, அது எப்படி இல்லாமல் போகும்? கார் வச்சுருக்க, வேன் வச்சுருக்க, பெரிய சபை வச்சுருக்க, எனக்கு ஒருவேளை நல்ல மீன் வாங்கி கொடுக்க உன்னால முடியல, கறி வாங்கி கொடுக்க உன்னால முடியல, அந்த அதிகாரம் இருக்குல்ல, அப்பா அம்மா அப்படிதான் இருக்காது, அப்படிதானே? நான் வாங்கி கொடுக்குற எங்க வீட்டுக்காரங்க பயந்து வாங்கி கொடுத்துறேன். இதே நிலைமை தான் ஆண்டவர். ஆண்டவர் சாதாரணமானவரா? இந்த வானபூமியை மாத்திரம் சிருஷ்டிக்கல. இந்த வானபூமியை போல எத்தனை கோள்கள், விண்வெளிகளிலே என்னென்ன வழிகள் எல்லாம் வச்சிருக்காரு தெரியுமா? அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள், வீரர்கள், கோடா கோடி தூதர்கள், எல்லாமே எனக்காக தான். நீங்க சொல்லணும், எனக்காக தான் எல்லாமே ஆண்டவர் வச்சிருக்கிறார். சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அப்படி வச்சிருக்கிறப்ப, அப்படி பெற்ற நீங்க அவருக்காகவும் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. பிரச்சனை ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன், எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இவ்வளவு பெரிய அதிகாரம் படைச்சவர்கிட்ட போய் ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு எப்படியாவது மீன் குழம்பு கொடுங்க ஆண்டவரை நான் கேட்க முடியும்? என்ன கேட்கணும்? ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க, எனக்கு மேன்மையானது எனக்கு கொடுங்க. அப்ப எனக்காக வச்சிருக்கிறது. பேதுருவை பார்த்து சொன்னார், ஏ பேதுரு, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும். சரி, என்ன செய்யணும் ஆண்டவரே? நீ போ, தூண்டில் எடுத்துட்டு போ. யார்கிட்ட சொன்னாரு தெரியுமா? வெளி கவனிங்க, என்ன பார்க்கணும், தனியாக பேசக்கூடாது. நமக்கு என்ன செய்யணும்? வரி கட்டணும். அப்ப என்ன செய்யணும் ஆண்டவரே? போய் தூண்டில் போடு. சரி, தூண்டில் போட்டு மீன் மாட்டோம். சரி ஆண்டவரே, அதை மாத்திரம் தனியாக பிடிச்சிக்கலாம். என்ன வரி கட்டணும்னு சொன்னாரு, நியாயம். மீனை பிடிச்சிட்டு வாங்கன்றாரு. அது மீனை விட்டு காசாகணும்னு நினைக்கிறாரு போல இருக்கு. நீ நினைச்சிட்டு மீனை பிடிச்சான். ஆண்டவர் சொன்னாரு, அந்த வாயை திறடாங்க. திறந்தா உள்ள என்ன இருக்கு? என்ன காசு இருக்கு? எத்தனை காசு? ஒரு காசா? இல்ல, அடுத்த வாரம் அது என்ன கிடைக்குமோ காசு கொடுக்கணும். சரியா? சரி, உங்க முன்னாடியே வைக்கிறேன். பைபிள் சொல்லக்கூடாது. யாருக்கிட்ட சொன்னார்? எத்தனை காசு வாங்கிட்டு எடுத்து சொன்னார்? அன்பானவர்களே, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். பிச்சைக்காரர்கள் அல்ல. நமக்கு எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க தான் அவர்கிட்ட கேட்கறது இல்லை.
ஐயோ ஆண்டவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவே ஆகுது. எங்கள் பாப்பாட்ட காசு இல்லைமான்னு சொன்னால் கூட என்ன தெரியுமா சொல்லுவா, எனக்கு வாங்கி கொடுக்காம என்ன செய்ய போகிறேன், யாருக்கு வாங்கி கொடுக்க போகிறேன், முதல் வாங்கித்தான். அப்போ நான் பதில் சொல்ல முடியல. நானே சொல்ல முடியலன்னா ஆண்டவர் சொல்லாமல் இருப்பாரா? அவர்கிட்ட கேட்காம இருக்க முடியுமா? அவர் தராம இருக்க முடியுமா? ரைட் இருக்கா அவருக்கு? வேறொரு அப்பா நமக்கு இல்லையே, வேறொரு வழி இல்லையே. எனக்கு வழியை திறக்கிற ஒரே ஒருத்தர் இருக்கிறாருன்னா ஆண்டவர் தவிர யாருமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும், சகோதரர் கமலக்கண்ணன் தன்னுடைய மகளை நேச்சுரோபதி படிப்பில் படிக்க வச்சிருக்கிறார். எனக்கு நல்லா தெரியும் அவங்கள்ட்ட எந்த வசதியும் இல்லை. அவங்க மனைவி ரிலாக்ஸ் ஆகிறத நோட் அடிக்கல. பிரதர் சம்பாதிக்கிற காசு ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் லிமிட்டு. அப்போ எப்படி அவங்களால படிக்க வைக்க முடியுது? யாரால தான் முடியும்? நான் ஆராதிக்கிற தேவனால முடியும். ஒரு அடையில சொல்லுங்க பார்ப்போம். முடியாது ஆனா முடியும், கூடாது ஆனா கூடும். உலகத்தினால முடியாது, பிரச்சனைகளால முடியாது, போராட்டங்களால முடியாது. ஆனா நான் என்னை உருவாக்கின தேவனால எல்லாமே முடியும். ஒரு அடையில சொல்லுங்க. நம்ம தேவனை குறித்து கேள்விப்பட்டோம். நம்ம வாழ்க்கைலாம் எப்படி தெரியுமா இருக்குது? அதெல்லாம் கவனிக்கணும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? குருடனை போல இருக்கு. ஒரு 5 குருடன் முன்னாடி அவங்க எல்லாம் சொன்னாங்க, நாங்க யானையை பார்க்க ஆசைப்படுறோம், ரொம்ப பெருசுன்னு சொல்றாங்க, நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அவங்களுக்கு ரொம்ப உத்தரவாதியா இருக்கிற நபர் பண்ணாரு, சரி பரவாயில்ல, பாவம் அவங்க ஆசைப்படுற மாதிரி என்ன செய்வோம், ஒரு யானையை கொண்டு வந்து நிறுத்திடுவோம். யானையை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அவன் அங்கேருந்து வந்து ஒருத்தவன் அதை முன்னாடி வந்தவன் அப்படியே பிடிச்சா ஒரு பெரிய தடி வழக்கம் மாதிரி ஒன்று தொங்குது. அது அசையுது. அது கை கட்டின தூரம் வரைக்கும் போனால் அவன் இன்னும் வாய் ஒரு பொருது மாதிரி இருக்கு. 2 குச்சி வேற நிற்குது. அவன் பார்வைக்கு அந்த தும்பிக்கை ஒரு மாதிரியா இருந்துச்சு. இன்னொருத்தன் அங்கேயே போய் அந்த சைடுக்கு வந்தான். அவன் அப்படியே பிடிச்சான். பார்த்தா பெரிய காது. அந்த காதை பிடிச்ச உடனே ஆமா மெல்லிசாக்கு உள்ள போகுது. அதுல ஒரு விடைத்தடை மாதிரி இருக்கு. அவன் பார்த்துக்கிட்டான். அடுத்தவன் இன்னொரு காலை போய் பிடிச்சான். அந்த கால் ஹைட்டு அம்மா நீளமா இருக்கு, பெரிய யானை. ஆஹா, இது அதுதான் நாம பார்த்த இந்த யானைன்னு சொல்றது இப்படிதான். இன்னொரு ஆள் வாழை பிடிச்சான். அதை அப்படியே பிடிச்சிட்டே வர்றான். வந்து பார்த்தா அடியில் இப்படி முடி பார்த்தா கம்பி மாதிரி இருக்கு. அவங்கள்ட்ட ரிசல்ட் கேட்குறாங்க, எப்பா யானை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அவங்கள்ட்ட கொண்டு வந்து விட்டாச்சு. எப்படிப்பட்ட யானைப்பா? யானை எப்படி பாருங்க ஐயா, எங்க வீட்டுல என் மனைவி நெல்லு குத்துவா தெரியுமா, உலக அதே 2-3 மடங்கு இருந்துச்சுன்னா அவ்வளவு புதுசா. ஆனா அந்த உலகத்தை அசைது அந்த உலக நுனியில ஒரு குச்சி வேற இருக்குது அந்த யானை. சரி, இன்னொருத்தவங்க சொன்னப்ப ஐயோ நீங்க அவன் சொல்றது பொய்யுங்க, நான் நல்லாவே தொட்டு ஆழ பார்த்தேன், என் மூஞ்சில வந்து அடிச்சுட்டு பாருங்க, ஐயோ வலி உயிர போயிடுச்சு, அது ஒரு முறைங்க. இன்னொருத்தவங்க சொன்னா அது ஒரு பெரிய தூணுங்க. இன்னொருத்தவன் என்ன சொல்லியிருப்பான், அபி நீ சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் வாயதான் தெரியும், ஏன் கடைசிக்கு போயிட்ட, முன்னால வா, எப்பொழுதுமே இப்பவே எடுத்து பக்கம் வா. என்ன சொல் நினைச்சிருப்பான், வாழை பார்த்துட்டு என்ன நினைச்சிருப்பான், அதை யாரும் சொல்ல டீச் பண்றீங்களா போய். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னான், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொன்னான். இது எல்லாமே பதில் எப்படிப்படுது, சரியான பதிலா தவறான பதிலா? தம்பி நீங்க தான் சொல்லுங்க, மலேசியா நீங்க தான் சொல்லுங்க.
சரியான பதிலா தவறான பதிலா? 5 குருடர்கள் பார்த்தார்கள். அவங்க கையை நீட்டி நீட்டி பார்த்தாங்க. அசைகிற உலக்கையை பார்த்தான், முரத்தை பார்த்தான், தூணை பார்த்தான். அவன் சொல்றது சரியா தப்பா? என்ன பயப்படுறீங்க? தப்பா சரியா? தப்பு. ஏன்? வெறும் கையால் அவர்கள் படம் போட முடியாது, என் கண்ணாலதான் முடியும். நீங்களும் நானும் இயேசுவை அனுபவங்களாலும் ஆவிக்குரிய கண்களாலும் அவருடைய வல்லமையை பார்க்க முடியுமே தவிர வேற எந்த விதத்திலும் அவருடைய வல்லமைக்கு இணையாக சொல்ல முடியாது. அவன் நாம் நினைத்து பார்க்க முடியாத வல்லமை நிறைந்த ஒரு தேவன் அல்ல. ஒரு அடியை சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அவனுக்கு நல்லா தெரியும் தான் நோயை வெளியில் சொல்ல முடியாது. வெளிப்படையா சொல்றது அது கேள்விப்படுவதற்கு அனுகரிப்பானது. ஆண்கள் நிறைந்த கூட்டத்தில் போய் அவருடைய சீர்தரத்தை சொல்லி ஏசாமிட்ட கொஞ்சம் வர சொல்லுங்களேன், என்னை தொட சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. அசிங்கமான ஒரு காரியம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, தானா போய் வேணா என்ன செய்யலாம், தொடரலாம். லேவியர் ஆகமத்தினுடைய புத்தகத்தை ஒருவர் படிக்க 15வது அதிகாரம் 25வது வசனத்தை படி பார்ப்போம். அங்கிருந்து எனக்கு சத்தம் கேட்கல, மண்டி போட சொல்லுவோம். முன்னாடி வேணா வரணும், இல்லை சத்தம் அங்கிருந்து வரணும். படிக்க பார்ப்போம். லேவியர் 15:25. நீ அப்படியா? உன் பேர் அப்படியா? தீட்டப்பட வேண்டியது. வெளியில சொல்ல முடியாது. தீட்டுப்பட்டா எவனும் பக்கத்துல பொம்பளைங்க போகக்கூடாது, ஆம்பளைங்க போகக்கூடாது, தொடக்கூடாது. அந்த நாட்களில் இருந்த தன்மைகள். அப்ப எப்படி வெளியில சொல்ல முடியும்? அப்ப நிறைய காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குது. சொல்லக்கூடிய காரியங்கள் உண்டு, சொல்லக்கூடாத காரியங்கள் பல காரியங்கள் உண்டு. வெளியில சொல்ல முடியாது. அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தார். மத்திய 9வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். லூக்கா 8வது அதிகாரம் 44 ஒருவர் படிக்கலாம். மார்க் 9:27 பிற்பகுதியை ஒருவர் படிக்கலாம். சீக்கிரம். நான் அவருடைய வஸ்திரத்தை யாரும் தொட்டால் சுத்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டார். 8:44 லூக்காவில் சொல்றது அவருக்கு பின்னாக வந்தால். மார்க் 5:27 சொல்லுது நான் அவருடைய வஸ்திரங்களை யாரும் தொட்டால் சுத்தமாவேன் என்று எண்ணி சொல்லி. நேரம் எடுத்துக்கணும், ஆனால் நேரம் இல்லை. 12:53. அப்போ அவளுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் அவளுக்கு எல்லாமே எதிராக இருக்குது. அந்த தவறான நிலைமைகளிலே அவளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்களை செய்ய முடியாது. ஏன்னா அவள் வெளியில சொல்ல முடியாது, யாரையும் வந்து தொட முடியாது. தீட்டா எண்ணப்பட்டு அவளை ஒதுக்கி தள்ளி ஆகணும். அப்ப எப்படி அற்புதம் நடக்கும்? அப்ப அவ தன்னுடைய தன்மைகளை மறைத்து அடுத்த காரியத்தை என்ன பண்றா? இயேசுவின் வஸ்திரத்தை தொடுவேன் என்று சொல்கிறார். முதல் காரியம். ஆனா அவருக்கு பின்னாக வந்து தொட்டாலும் வசனம் சொல்லுது. லூக்கா 8:44. மார்க்ல சொல்லுது அவருடைய வஸ்திரங்களை ஆயிரம் தொட்டால். வஸ்திரங்களை இயேசுவுக்கு நிறைய வஸ்திரம் ஒரு மேலே இருந்துச்சு, நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனா நேரம் இல்லை. ஆனா ஒரு 3 வசனத்தை மாத்திரம் நம்ம படிப்போம். ஏசாயா 59:17 சொல்லுது அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பெனும் சீராவை தம்முடைய சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி
வைராக்கியத்தை சால்வையாக போர்த்துக் கொண்டார். நீதி சரி கட்டுதலின் வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருடைய பிரச்சனைகளையும் உள்வாங்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். நீதி உன் வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ அந்த காரியத்தை நடத்துவதற்கு அவர்தான் வழி. உன் பிரச்சனை அதனால்தான் அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு ஒரு பிரச்சனை எடுத்துக்கொடு. ஒரு பிரச்சனை நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரத்தை உடுப்பாக நான் உடுத்தியிருக்கிறேன். வைராக்கியத்தை சால்வையாக போர்த்திக் கொண்டேன். சிலுவை எனக்கு முன்பாக வருகிறது, பாடுகள் எனக்கு முன்பாக வருகிறது. ஆனால் நீதி சரி கட்டுதல் என்கிற அந்த சித்தத்திற்காக பாடுகளை, அவமானங்களை, அயோக்கியத்தனங்களை, அக்கிரமக்காரர்களை ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற நிலைமையை அவர் ஏற்றுக்கொண்டு நடக்கிறார். அவர் பேரில் சகலருடைய அக்கிரமங்களும் தள்ளப்பட்டது. அந்த அக்கிரமங்களை எல்லாம் தமிழ் உள்வாங்கிக் கொண்டார். 61:10 சொல்வது பிற்பகுதியில், அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். 63:2 சொல்லுது, உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆடையை விதிக்கிறவனுடைய வஸ்திரங்களை போலவும் இருக்கிறது. என்ன எப்படி எப்படி இந்த ஆடைக்கு மாறுச்சு? அவரை குறித்து ஆண்டவர் காண்பிக்கும் பொழுது மோசேயும் எலியாவும் அவருக்கு முன்பாக வருகிறார்கள். அங்கே மறுரூபம் ஆகிறார். எப்படி மாறாரு? 3 பேர் பார்க்கிறாங்க. பேதுரு, யோவான், யாரு, யாக்கோபு. இந்த 3 பேரும் தனியா அடைச்சிட்டு போய் ஒரு மலையில போய் நிற்கும் பொழுது மறுரூபம் ஆயிட்டாரு. அப்பதான் பார்க்கிறாங்க, மேகங்கள் அங்கே குவிந்து விட்டது. அங்கே எலியா நின்று கொண்டிருக்கிறார். எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா நின்று கொண்டிருக்கிறார். எடுத்துக்கொள்ளப்பட்ட மோசேயும் அங்கே இருக்கிறார். அப்ப இவருடைய வஸ்திரம் எப்படி மாறி போச்சா? எப்படி மாறி போச்சா? இவருடைய வஸ்திரம் வெண்மை ஆயிற்று. உறைந்த மழையை போல ஒரு வெண்மை. ஐஸ் கட்டி வெள்ளையா தான் இருக்குது. இங்க ஒரு ஐஸ் கட்டி நிறுத்தணும்னா அங்க உள்ளவங்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வெண்மை, அப்படிப்பட்ட ஒரு மகிமை, அப்படிப்பட்ட ஒரு கிருபை உள்ள தெய்வம் அவருடைய ஆடை முழுவதும் சகப்பாய் மாறிவிட்டது. ஏன்? வெள்ளையில எல்லா அழுக்கும் வந்து சேர்ந்துருச்சு. யாருடைய அழுக்கு? என் அழுக்கு, உன் அழுக்கு, உங்க அழுக்கு, உங்களுடைய பாவம், ஜென்ம பாவம், கர்ம பாவம், நான் செய்தது, நான் கடந்து வந்த பாதைகளிலே நின்று தவறுகளை செய்தேன் அல்லவா, எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். ஐயா, அவருடைய ஆடை மாறி போச்சு. அவருடைய ஆடை மாறி போச்சு. எந்த வஸ்திரத்தை அவர் தொட்டானே எனக்கு தெரியல. நான் வஸ்திரங்களை போய் தொட போகிறேன் என்று சொல்லி அவருடைய ஒரே ஒரு வஸ்திரத்தை தான் தொட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அந்த வஸ்திரங்களை அவள் உடுத்தி கொண்டாள். அவர்கிட்ட போய் அவரை போய் ஒரு வஸ்திரத்தை தான் தொட்டார். அப்போ வஸ்திரத்திலிருந்து வளர்ந்து போனிச்சா? அவருக்கு இருந்து வளர்ந்து போனிச்சா? எப்படி வளர்ந்து சொல்லுது? சொல்லுங்க. மார்க்கு 5:28 சொல்லு. ஜன கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். நான் வஸ்திரங்களை தொடுவேன் சொல்லவா, வஸ்திரத்தை தொட்டார். உடனே உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்தில் உணர்ந்தார். எல்லாரும் தொட முடியாது. சபையில் இருக்கிற எல்லாருமே தொட்டீங்கன்னா நல்லது. யார் யார் ஆண்டவரை தொடுகிறீர்கள் என்பது தெரியாது. முடியாத ஒரு காரியத்தை முடிய செய்கிற பொழுது நடக்கிற சம்பவங்கள் இருக்குது. ரொம்ப ஆச்சரியம். கூட்டங்களை நடத்த தீர்மானம் பண்ணிட்டோம். இந்த கூட்டங்கள் இதனுடைய எஸ்டிமேட் 15 லட்சம் ரூபாய்.
நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு காசு இல்லை. நோட்டீஸ் கிட்டத்தட்ட 15,000 நோட்டீஸ், ஜெபக்கார்டு ஒரு 6,000 ஜெபக்கார்டு, மற்றவைகள் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு. ஏராளமான மக்களுக்கு இந்த நோட்டீஸ்லாம் போய் சேர்ந்துருச்சு. ஆனால் அடுத்து என்ன செய்யணுமோ அதுக்கு தேவையான ஒரு பைசா கூட எங்கள்கிட்ட கிடையாது. ஆனால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் போய் இயேசுவின் வஸ்திரங்களை தொட தீர்மானித்திருக்கிறோம். விசுவாசம் என்கிற வஸ்திரங்களை தொடுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அற்புதங்களை செய்வார் என்கிற வஸ்திரத்தை தொட தீர்மானித்திருக்கிறோம். எப்படியாவது வெற்றியை பெற வேண்டும் என்கிற ஒரு ஆணையை தொட வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்து தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஒழிய இன்னைய வரைக்கும் ஒரு பெரிய சாதிக்க முடியல. ஆனா 15 லட்சம் ரூபாய் தேவை. இது முடியுமா முடியாதா சொல்லுங்க. அப்ப நீங்க மட்டும் ஏன் பெரிய காரியத்தை சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? இன்னும் அப்படியே அண்ணக்காமலே இருக்கிறதா? பிசினஸ் பண்றால் வளரு. எது பிரச்சனையா இருக்கு அந்த பிரச்சனையை ஊடாகவே போ. ஆண்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவன் சொல்ல உனக்கு என்ன வியாதி பெரும்பாலும் அது உன்னை தொடவே கூடாது. நீ அங்கே போங்க தொட்டுட்டா நான் அந்த கிரியை செய்யணும் இந்த கிரியை செய்யணும் நியாயப்பிரமாணத்தின்படி என்னென்ன பலிகள் எல்லாம் செலுத்தணும் என்னால் முடியாது. நீ அங்கே போ. இன்னொருத்தன் சொல்லுவான் இங்க ஓடிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் ஆண்கள் தான் போயிட்டு இருக்காங்க, நீ மட்டும் என்ன பொம்பளை வந்து தனியாக வந்து தொடர்ந்து சொல்ற, நீ போக நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஒண்ணு, நீங்க ஏசாமியை தொட்டே ஆகணும். சில பேர் சொல்லுவோம் புரியாதவங்க சபை நடத்தினா அப்படிலாம் அபிஷேகத்தை புரிஞ்சிக்க முடியாது. பிசாசு தான் சொல்லுவான் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவான். ஆனா நான் செய்யணும். வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் புறப்பட்டு போய் சகலருக்கும் சுவிசேஷத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்றவன் பிசாசு. எல்லாரும் சொல்லணும். நான் இருக்கிற வீட்டில் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற தோழிக்கு சொல்லணும். என்ன அண்ணன் நான் சொல்லி சரிதானே ஐயா, நானே நீங்க திட்டுனீங்கிறதுக்காக சபைக்கு பாருங்க. என்ன போய் ஒரு தோழி அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னா இதெல்லாம் நடக்கிற கதையா? எங்க அப்பாவே நான் சொன்னா ஆமே சொல்லுவாரு. எங்க அப்பா அதை விட பயங்கரம். யாரா இருந்தாலும் சபை என்ன சொல்லுது அதெல்லாம் கேட்கிறோம். சுவிசேஷம் சொல்லணும். என்னோட ஒருத்த நண்பி தோழி எல்லாருக்கும் சொல்லணும். அவங்க யாரால தான் விதிக்கப்பட முடியும்? தொடர்பில்ல. ஆபிரகாம் எந்த வயசுல தொட்டான்? 99 வயசுல தான் ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த பிள்ளையை தொட முடிஞ்சிச்சு. 99 வயசுல தான் அவன் தொட்டான். சிலருக்கு 99 வயது, சிலருக்கு ஆரம்பத்தில் கூட தொடர்ந்து வலிமை இருக்கும். ஒரு வேலையை சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அண்ணா மாதிரி உள்ள ஆளா இருந்தாக்க நச்சரிப்பு தாக்காம ஆண்டவரத்துல புலம்ப ஆரம்பிச்சோம்னா ஆண்டவரே வழியை திறந்து போ, உனக்கு நான் ஒரு குழந்தை கொடுக்குறேன்னு சொன்னார். ஒன்று கொடுத்தா அதை அப்படியே கொடுப்பேன்னு சொன்னார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவைகளை எடுத்து நான் சில சமயத்தில் விசுவாசி மனிதர்களுக்கு போகும்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு 10 ரூபா 20 ரூபா ஒரு 50 ரூபா காணிக்க கொடுக்குற விசுவாசி பார்க்கவே எனக்கு சிரிப்பாக இருக்கும். இவ்வளவுதான் அவங்க விசுவாசம். பாவம்னு நினைப்பேன். ஊழியக்காரன் நான் மூட்டு பாதப்படி கால் வச்சா என் கையில மூடி மறைக்கக்கூடிய அளவுக்கு நான் காணிக்க நாங்கள் எங்க அப்பா அம்மா நாங்களாம் செஞ்சோம். அதுக்கு ஏற்ற பலனை நாங்கள் அடைஞ்சோம். நான் கொஞ்சமா விதைச்சேன், அவ்வளவுதான் அறுப்பேன். அதிகமா விதைச்சா அதிகமா நான் அறுப்பேன். ஊழியக்காரன் நம்ம வீட்டுக்கு வரணும், என் வீட்டு பாகத்தை அவன் வீட்டு பாகத்தை சுவிசேஷம் என்கிற பாதரட்சியை தரித்தவர் அவன் வீட்டில் கால் வைக்கும் பொழுது தரித்திரியம் உடையும், அவிசுவாசம் உடையும். அவங்க ஊழியக்காரங்க மனசை போய் தொடக்கூடிய அளவுக்கு தேவனுடைய கிருபையில தேவனுக்கு கொடுக்கிறத தேவன் கொடுக்கணும். ஊழியக்காரன் கொடுத்தோம்னா 10 ரூபா 50 ரூபா தான் கொடுப்போம். தேவனுக்குன்னு கொடுத்தா என்ன செய்வோம்? சொல்ல முடியாத அளவுக்கு கொடுப்போம். நமக்கு வருவாய்களில் பிச்சைக்காரத்தனம் பிசிறித்தனம் இருக்கிறதுனால தான் வளர முடியல. நான் அவங்களுக்கெல்லாம் ஜெபிப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பேன்,
ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் அவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம்னா ஒரு கஷ்டப்பட்டு அதிகபட்சம் 50 ரூபாய் அவ்வளோ. அது போதுங்க. நான் நினைப்பேன், உங்கள் தரித்திரத்திலேயும் நீங்கள் அதிகமாக கொடுக்கும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைந்துதான் தீரணும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. 100 குழி நிலத்துல ஒரு களம் விதை விதைச்சு நட்டு தான் முடியும்னா, இல்லைங்க ஒரு மரக்காய் தான் நடுவேன்னு சொன்னா அதனுடைய பலனை தான் நம்ம அடைய முடியும். இதுதான் வசனம், இதுதான் வாக்கு தத்துவம். அப்போ இயேசுவை தொடர் எலியா வந்து சொன்னான், எலிசாவை பார்த்து சொன்னான், இந்த பாருப்பா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன காரியங்க? நான் உன் மேல இன்னைக்கு சால்வையை போட்டுட்டேன். ஆமா, என்ன தொட்டீங்க. நான் உன் மேல போட்ட சால்வையை மறக்காத. சால்வை என்ன செய்யாத? மறக்காத. ரட்சிப்பை மறக்காத, விசுவாசத்தை மறக்காத, சத்தியத்தை மறக்காத. அடுத்த வீட்டுக்காரனுக்காக சத்தியத்தை விட்டு போடாத. உன் சொந்த பந்தத்துக்காக சத்தியத்தை விட்டு போடாத. உன் சொந்த உறவுக்காக இயேசுவை விட்டு போடாத. இயேசுவுக்காக உன்னையே கொடு. ஆமென். அல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல வத்திரம் அப்படின்னா ரட்சிப்பு, சத்தியம், மேன்மை, ஆசீர்வாதம், கிருபை எல்லாம் பொருந்தும். அவள் தொட்டார். வசனம் சொல்லுது, உடனே சுகம் கிடைச்சு. 4வது பாயிண்டாக லூக்கா 8வது அதிகாரம் 48 படிக்கும் பொழுது அவர் அவளை பார்த்து, மகளே திடக்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. இந்த வார்த்தை வேற எந்த சுவிசேஷத்திலையும் இல்லை. நாம் விரும்புகிற சுகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சுகம் கிடைக்கிறது எதனால கிடைச்சது தெரியுமா? நீ பிரமாணங்களை மீறிட்ட. எந்த ஆணையும் தொடக்கூடாதுன்னு பிரமாணம் சொல்லுது. அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளேயே உன்னை மறைச்சுக்கிட்ட. அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளேயே உனக்கு இருக்கிறவைகளில விட அதிகப்படியாய் நீ தேவனுக்காய் செய்தாய். உனக்கு இருக்கிறவைகளிலே உறவை மறைச்சிட்டு கூட நீ என்ன பண்ண? ஆண்டவருக்காக கொடுத்த. அதெல்லாம் நீ மறக்கல. ஜாதியை மறந்துட்டு, ஜாதியால் மண்ணா கட்டியாது, இயேசுதான் எனக்கு தேவை நீ வந்த பாரு. அதுதான் நான் நேசிக்கிறேன். இந்த ஜாதி எவ்வளவுக்கு வரும் நினைக்கிறீங்க? ஒரு பையன் நம்ம இடத்துல இருந்து ஆரம்பத்தில் அவனால் அவன் குடும்பத்தால் ஒரு ஊழியமே போச்சு. இப்போ அவனால் ஒரு பெரிய பாதிப்பு வந்துருச்சு. இவர்களெல்லாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கிறது? வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட இவர்கள் எல்லாவற்றையும் கடந்து எங்கே வரணும்? இயேசுவை தொடரும். அப்படிப்பட்டவன் சரித்திரத்தில் எழுதப்படுகிறான். சரித்திரத்தில் எழுதப்படக்கூடியவனாக நீங்கள் இருக்க வேண்டுமானால் இவைகள் எல்லாவற்றையும் உடைக்கணும். என் மனசு சொல்லணும், இது இவ்வளவு நேரம் நீ ஜெபிச்சா போதும், மற்ற வேலையில உங்களுக்கு நிறைய இருக்கும். அதை உடைக்கணும். உங்க சொந்த பந்தங்களை முன் காட்டும், அதை உடைக்கணும். அது இன்னொரு சொல்லும், ஐயோ இவ்வளவு தானே நீ பாஸ்டருக்கு தானே கொடுக்குற, கொஞ்சமா கொடுத்தா போதும்னு சொல்லும். அதை உடைக்கணும். ஊழியம் பெருசு, அவர் ஊழியத்துக்கு பயன்படுத்தணும். அநேக மக்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தா என் பணம் அதில் பயப்படும் பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று உணர்ந்து உடைந்து நீ செய்கிறவைகளை செய்யணும். அல்லேலூயா. அப்படி வரும் பொழுது உன் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாரு. நீ ரட்சிப்புல நடக்கும் பொழுது சமாதானத்தையும் எக்ஸ்ட்ரா கொடுப்பார். ஒரு அளவுல சொல்லுங்க பார்ப்போம். அதனால சொன்னாரு லூக்கா 8:48 வாசிக்கும் பொழுது, சமாதானத்தோடு போ, என் சமாதானத்தையே உனக்கு வைத்து வைக்கிறேன், என் சமாதானத்தை உனக்கு வைத்து வைக்கிறேன்.
உடையூர்ல அம்மா வந்திருக்காங்களா? கையை தூக்குங்க. அவங்க அப்பா ஒரு பூசாரி. அவங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, மகளே, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற அந்த கோயில் நம்ம நிர்வாகத்தில் இருக்கு. அதில் நிறைய ஆடு மாடுகள் கோழிகள் பறவைகள் எல்லாம் நேர்த்தி கடனை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு நான் தான் இன்சார்ஜ். நீ என்ன ஏற்றுக்கொண்டு எனக்குள்ளே வந்தால் அந்த நிர்வாக வழிகளில் வருகிற எல்லா விதமான பணங்களும் உனக்கு கிடைக்கும். நீ பெற்றிருக்கிறது 4-5 பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கிற, ஒரே ஒரு பையன் தான் பெற்றிருக்கிற. அந்த பையனுக்கு சப்போர்ட்டும் உனக்கு கிடைக்கல. இதை விட அதிகமாக உனக்கு கிடைக்கணும்னா நீ என்னை பின்பற்றி வா. அந்த தாய் சொன்னாங்க, எனக்கு தேவை இயேசு. இயேசுவுக்காக நான் எல்லாவற்றையும் விடுகிறேன். நீங்க கொடுக்குற ஆடு மாடு பறவைகள் புறாக்களோ எதுவோ வருகிற காணிக்கைகளோ எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு தேவை இயேசு ஒருத்தர். நான் விலகிதான் வெளியில் வந்துட்டேன், எனக்கு அது போதும். அப்படிதானே சொன்னீங்க. ஆண்டவர் அவங்களை இன்னைக்கு அற்புதமா நடத்துறேன். ஒரு பெரிய வீடு இல்லை, அந்த வீடு எப்போ முடியுமோன்னு இருக்கு. ஆனா நாங்க போயிட்டோம்னா கை நிறைய காணிக்கை கொடுப்பாங்க. இவங்க அதிகமா கொடுக்குறாங்கிறதுனால என்ன செய்யறாங்க, தடுமாற்றத்தோட மாசத்துக்கு ஒரு தடவை தான் நான் போகிறேன். நீங்க ரொம்ப கொடுக்குறீங்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு நான் அதிகமா வரமாட்டேன். ஏன்னா எங்களால நீங்க பாதிக்கப்படக்கூடாது. கர்த்தர் அவனுடைய திறமைகளை புரிந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவளை பார்த்து, மகளே, திடன்கள், உன் விசுவாசத்தை ரட்சித்தது, சமாதானத்தோடு போய் சமாதானத்தோடு. ஆண்டவர் உலகத்துல எவனும் கொடுக்க முடியாத சமாதானத்தை உனக்கு இலவசமா கொடுக்கிறார். எவன் கொடுக்க முடியும்? யார் கொடுக்க முடியும்? நானா தேடினேன், ஓடினேன். சினிமா துறையில் இருக்கும் பொழுது நிறைய அநாகரிகத்தை கண்டேன். சம்பாதிக்கிற துறையில சவுதியில் இருக்கும் பொழுது நிறைய அநாகரிகத்தை கண்டேன். நல்லா சம்பாதிச்சேன். எங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்புனேன். எங்க அப்பா அம்மா அதெல்லாம் வச்சு நல்ல கூட்டங்கள், ஆவிக்குரிய கூட்டங்களை போட்டு விதைச்சாங்க. ஒரு பைசா சேமிச்சு வைக்கல. வந்தேன், எங்க அப்பா ரத்த குழாய் வெடிச்சு போச்சு. இந்த அளவுக்கு நான் அந்த குடும்பத்தை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என் தம்பி தங்கைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறேன். உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறேன். என்னுடைய தகப்பனார் சுமந்த இந்த சபையையும் நான் இன்றைக்கு பல இடங்களில் விரிவுபடுத்தி நடத்துகிறேன். ஆண்டவர் எனக்கு கடைசியா கொடுத்தாரு, என் சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன்னாரு. அந்த சமாதானத்தை நான் சுமந்துட்டு போயிட்டு இருக்கிறேன். அந்த சமாதானம் தான் ஒன்று நடத்தணும். எத்தனை பேர் நம்புறீங்க, விரும்புறீங்க? ஆண்டவருடைய கருத்தை கொடுப்போமா? முழங்கால் படியிடுவோம். ஆண்டவருடைய பாத்திரமா நீங்கள் மாறணும். ஆண்டவர் கடன்களில் ஒப்புக்கொள்ளுங்கள்.
இந்த ஆண்டவரை நேசிக்க போறேன், அன்பு செலுத்த போறேன். அவருடைய கரங்களிலே கொடுங்க. எல்லாமே நீங்க தான் போயிட்டு உருவாக்குறீங்க. என்னுடைய உயர்வெல்லாம் நீங்க தான்ப்பா. என்னுடைய நேசம் எல்லாம் நீங்க தான்ப்பா. இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை நீங்க தான்ப்பா கொடுத்தீங்க. என்னையே கொடுக்கிறேன், என்னுடைய அன்னையே, என்னுடைய எதிர்காலத்தையும் உமக்கு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் கவனித்திருக்கிறார். உன்னை உயர்த்தணுன்றது அவருடைய நோக்கம். நீ ஜெயிக்கணுன்றது அவருடைய நோக்கம். நீ தோல்வி அடையக்கூடாது, வெற்றியான வாழ்க்கை வாழணும். இதுதான் அவருடைய நோக்கம். அவர் கைவிடு, அவருடைய கைவிடு, அவர் கைவிடு, அவர் நோக்கி அர்ப்பணி. சுருக்கமாக ஜெபிப்போம். சீக்கிரம் சத்தமா ஜெபிங்க. எப்படி ஜெபிங்க பார்ப்போம். சத்தமா ஜெபிங்க. ஹalleluya. ஜெபிங்க. ஆமென். ஆமென். எல்லாரும் உட்கார்ந்து. வாலிப சகோதரர்கள் வந்து நான் கேட்டு எல்லாத்தையும் ஒரு பாட பாடுவாங்க. வாலிப சகோதரர்கள். வடஇந்தியாவுக்காக வாலிப சகோதரிகள் ஒரு பாட பாடுவாங்க. என்னுடைய முன்னாடி வந்துருங்க. வாலிப சகோதரர்கள் ஐசக்ல இருந்து முன்னாடி வாங்க. தேவி வாலிபன்னு சொல்லக்கூடாது. கிழப்பசங்க முன்னாடி 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. கிழப்பசங்க வரட்டும். சீக்கிரம் வாங்க. பாருங்க, வீட்டில் ஐயா சொன்னாப்புல வாலிபத்தில் என்ன பார்த்தா ஓடணும் ஐயா, இவெல்லாம் பார்த்தா எல்லாரும் சி அப்படின்றாங்க ஐயா அப்படின்ட்டு. அப்படிதானே தெரியல வீட்டில் ஐயா? அப்படிதானே? எப்படி வா, அந்த தம்பி அழைச்சிட்டு வா. வாங்க எல்லாருங்க, இங்கே வாங்க. இங்கே அஞ்சு மைக்கு எடுத்துக்கொள்ளு. மைக்கு தம்பி நீடு வா.